திருச்சிற்றம்பலம். மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் சொல்லைத்துற சுவாமிகளையும் பணிந்து ஏத்தி உள்ள கமலத்திலே இருத்தி கொண்டு நல்லைக்கந்த பெருமானுடைய மகோற்சவ நல்ல நாளிலே பெருமானுடைய திருப்பாதங்களை நினைந்து மகிழ்ந்து வணங்கி நம்முடைய ஈழர் மண்டலத்திலே நமக்கெல்லாம் நல்லருள் ஞானிகளாக வழிகாட்டிய சித்தர் பெருமக்களுடைய பாதங்களை எல்லாம் பணிந்து ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக அரிய பல செய்திகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனேய செல்வர்களையும் அடியேன் பணிந்து ஏற்றி இன்றைய இந்த நல்ல நாளிலே தொடர்ச்சியாக நாங்கள் மிக நீண்ட நாட்களாக திருவையாற்று பெருமானுடைய அருமையினையும் பெருமையினையும் சிறப்புகளையும் எடுத்து ஆராய்ந்து கொண்டு வந்தோம். நிறைவாக இன்றைய இந்த நல்ல நாளிலே இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய மண்டபங்களினுடைய சிறப்புகளையும் திருப்பணி சிறப்புகளையும் பார்த்து ஐயாரப்பர் பெருமானுடைய திருத்தல மகிமைகளை எல்லாம் இன்று நிறைவு செய்யலாம் என சிறியேன் சிந்திக்கின்றேன். இங்கே அமைந்திருக்கக்கூடிய கோயில் அமைப்பை பற்றி கடந்த பதிவிலே நாங்கள் சிந்தித்திருந்தோம். இந்த ஆலயத்திலே எங்கே எங்கே என்னென்ன எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன, நாங்கள் அவற்றையெல்லாம் தரிசிக்க வேண்டும் என்று. முக்கியமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற மண்டபங்களிலே அதிசிறப்பு வாய்ந்தது முத்தி மண்டபம். முத்தி மண்டபம் என்றால் அந்த மண்டபத்திலே இருந்து பஞ்சாக்கர யபத்தை ஓதுகின்றவர்களுக்கு நிச்சயமாக முத்தி பேர் உண்டாகும் என்பது அந்த தலத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இந்த முத்தி மண்டபம் தமிழகத்திலேயே எங்கே எந்தெந்த தலங்களிலே இருக்கிறது என்றால் நாகப்பட்டினத்திலேயும் திருவையாறிலேயும் காசியிலேயும் மட்டும் 3 இடங்களிலே தான் இந்த முத்தி மண்டபம் உள்ளது. அதுக்கென்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சுவையான ஆன்மீக வரலாற்று பின்னணி உண்டு. அந்த வகையிலே இங்கேயும் ஐயாறு அப்பர் ஆலயத்திலேயும் இருக்கக்கூடிய இந்த முத்தி மண்டபத்திலே பெரிய பெரிய இசை ஞானியர்கள், யாம்பவான்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற தேவாதி தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எத்தனையோ பேர் அந்த முத்தி மண்டபத்திலே வந்து பஞ்சாக்கரத்தை ஓதி தியானத்திலே ஆழ்ந்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி முத்திரிலே அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையும் பெருமையும் பொருந்திய முத்தி மண்டபம் மிக அற்புதமாக இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்றது. அன்பான அடியவர் பெருமக்களே, ஆன்மீக செல்வர்களே, ஒரு முறையேனும் இந்த தலத்துக்கு நீங்கள் செல்ல கிடைத்தால் அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த முத்தி மண்டபத்திலே அமர்ந்து சிறிதளவு நேரமேனும் பஞ்சாக்கரத்தை யபம் செய்து எம்பெருமானை தியானித்து பேரானந்த பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று அடியேன் உங்களிடம் விண்ணப்பமாக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். இத்தலத்திலே இந்த முத்தி மண்டபத்தை தான் யப்பேச மண்டபம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். யப்பேச மண்டபம் என்றால் வேறு, முத்தி மண்டபம் என்றால் வேறு என்று நாங்கள் எண்ண தேவையில்லை. இரண்டையும் வேறு வேறு பெயர்களாலே ஒரே மண்டபத்தை தான் 2 பெயர்களாலே அழைக்கின்றார்கள் என்பதையும் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இங்கே அடியேன் குறிப்பிட்டிருந்தேன் 100 மண்டபத்திலே தண்டாயுத பாணியாக பெருமான் இருக்கின்றார். பழனிமலையிலே தண்டவாணி கோலத்திலே நிற்கக்கூடிய பெருமானை பார்த்து நாங்கள் எல்லோரும் திரைப்படத்திலே பார்த்திருப்போம். அவ்வை பிராட்டியாக வரக்கூடிய KP சுந்தராம்பாள் அவர்கள்
அற்புதமான தன்னுடைய வெண்கல குரலினாலே பாடியிருப்பார். முருகா, உனக்கு யாதும் ஒரு குறை இல்லையே, நீ இப்படி கோவணத்தொரு தண்டு கொண்டு இங்குற்று ஏன் நிற்கின்றாய் என்று சொல்லி பழனிமலைக்கு முருகப்பெருமான் அந்த அற்புதமாக தன்னுடைய ஆண்டி கோலத்திலே போய் நிற்கின்ற பொழுது அவை பிராட்டியாக வந்த கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் மிக அற்புதமாக அந்த காட்சியை தத்ரூபமாக சித்தரித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட தண்டாயுதபாணி மிக அற்புதமாக இந்த நூற்றுக்கால் மண்டபத்திலே எழுந்தருளி அருள் செய்கின்றார். அப்பெருமானையும் நாங்கள் கண்டு தரிசிக்கின்ற அந்த பேற்றினை பெற வேண்டும். உற்சவ மண்டபம் என்பது எல்லா ஆலயங்களிலேயும், இப்ப எங்களுடைய ஈழமண்டலத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே 2 வசந்த மண்டபங்கள் இருக்கும். அந்த உற்சவ மண்டபம் இங்கேயும் சிவாமி எம்பெருமானுடைய சந்நிதியிலேயும் ஒன்று, அம்பிகையினுடைய சந்நிதியிலேயும் ஒன்றாக 2 உற்சவ மண்டபங்கள் மிக அற்புதமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தவிர ஆஸ்தான மண்டபம், பிரசங்க சபா மண்டபம், சொக்கட்டான் மண்டபம் என்று பல மண்டபங்கள் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையும் தவிர இந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஒரு வருடம் முழுக்க பேசி முடிக்காத அளவுக்கு மிக்க தத்துரூபமாக அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். அவ்வளவு அதி அற்புதம் வாய்ந்த சிற்ப வல்லுநர்களை கொண்டு அந்த தத்ரூபமான சிற்பங்கள் எல்லாம் மிக அற்புதமாக அங்கே அமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான கல்வெட்டுக்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே பல மன்னர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்துக்கு முதலில் பணி செய்தவர் யார் என்று பார்த்தால் சூரிய வம்ச சக்கரவர்த்தி ஆகிய பிரியவிரதன் என்கின்றவர் தலையாத்திரை செய்து கொண்டு இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது பெருமானுடைய அசரீரி வாக்கினாலே உணர்ந்து அந்த பெருமான் கொடுத்த பொருளினை கொண்டு பெருமானுடைய திருவுள்ள கிழக்கையின்படி இந்த ஆலயத்தை முதலிலே அமைத்திருக்கின்றார் என்ற கல்வெட்டு செய்தியுண்டு. அதற்கு பிறகு சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் என்று சொல்லி பல மன்னவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு பணிகளை செய்து அந்த ஆலய பரிபாலனத்துக்கு என்று சொல்லி நிபந்தங்கள், நிலபுலன்கள், பொன்பொருள்கள், ஆபரணங்கள் என்று எல்லாவற்றையும் வாரி வழங்கி அந்த பெருமானுடைய ஆலயம் சிறப்பாக அனைத்து கைங்கரியங்களும் நிறைவேற பல பணிகளை செய்திருக்கின்றார்கள். இதையும் தவிர இந்த ஆலய சூழலிலே இருந்த, இந்த ஆலய சூழலை அண்மித்தவர்களாக இருந்த பெரிய தனவந்தர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய திருப்பணி கைங்கரியங்களுக்காக தம்மாலான பெரிய கொடைகளை வாரி வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஐயாரப்பர் தலத்திலே தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இந்த ஐயாரப்பர் திருத்தலத்திலே தவறாது நாள்தோறும் பூசனை நடைபெறுவதற்கும் அங்கே நடக்கக்கூடிய உற்சவங்கள் கைங்கரியங்கள் எல்லாம் எந்த குறையுமின்றி நடைபெறுவதற்காக நன்கொடைகளையும் பொருளுதவிகளையும் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்தளவத்துக்கு அவர்களை பெருமான் தன்னிடத்திலே ஆட்கொண்டு வைத்திருக்கின்றான் என்கின்ற அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணியுடையது இந்த ஐயாரப்பர் திருத்தலம். இத்தகைய சிறப்புகள் அனைத்தும் பொருந்திய இந்த திருத்தலத்தை பரிபாலனம் செய்பவர்கள் யார் என்று கேட்டால் திரு கைலாய பரம்பரையிலே வந்துதித்த திரு தருமை ஆதீனம் இந்த ஆலயத்தினுடைய பரிபாலகர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலய பரிபாலனத்தை நல்ல முறையிலே கவனித்து நடாத்தி வருகின்றார்கள். அதுபோல கடந்த காலங்களிலேயும் இந்த திருத்தருமை ஆதீனத்திலே அருளாட்சி செய்த சுவாமிகள் எல்லோரும் இந்த
ஆலயத்தினுடைய பரிபாலனத்தை மிக அற்புதமாக நடாத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த தலத்தினுடைய வரலாற்றையும் பெருமையையும் கூறுகின்ற அந்த நூல்களின் வாயிலாக நாங்கள் அறிய கிடக்கின்றது. இத்தகைய பெருமானுடைய அதியற்புதம் வாய்ந்த திருத்தலத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் நாங்கள் கண்டு தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். எம்பெருமானுடைய திருவருளுக்கும் பெருங்கருணைக்கும் பாத்திரமாகி அடுத்து வருகின்ற நாங்கள் ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக எவற்றையெல்லாம் சிந்திக்கப் போகின்றோம் என்ற நல்ல செய்தியையும் இந்த நேரத்திலே தங்களோடு பகிர்வதில் மட்டிலா மகிழ்வடைகின்றேன். கருணாமூர்த்தியாகிய கருணைக்கடலாகிய கந்தவேள் பெருமானுடைய சரிதங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்ற கந்த புராணத்திலே, அதாவது வடமொழியிலே எழுதப்பட்ட ஸ்ரீ காந்த புராணத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது கந்த புராணம். அந்த கந்த புராணத்தின் நாங்கள் வடமொழியிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த புராணம், எல்லோரும் நாங்கள் தமிழ் மொழியிலே வந்த புராணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எங்களுக்குள்ளே குதர்க்கம் பேசிக்கொண்டு இருப்போம். அடுத்த மொழியிலே கூறப்பட்டிருக்கிறவற்றில் என்ன நல்ல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது, என்ன விடயம் விடுபட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் யாரும் சிந்திப்பதற்கு முயற்சிப்பது கூட இல்லை. அதை ஒரு அந்நிய மொழியாக வேற்று மொழியாக நாங்கள் பார்த்து விடுகிறோம். அடியேனுக்கு ஒரு நீண்ட நாளவா ஆறுமுக நாவலர் பெருமான் எப்படி பைபிளை மொழிபெயர்த்து தருகிறேன் என்று சொல்லி அந்த நூல்களிலே என்ன விடயம் கூறப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து எங்களுடைய சமயத்தை என்ன வழியிலே நல்வழிப்படுத்தலாம் என்று சிந்தித்தாரோ, அதுபோல வடமொழியிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ காந்த புராணத்திலே கூறப்படுகின்ற அந்த கண்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன, என்ன அற்புதங்கள் முருகப்பெருமானை பற்றி எடுத்து எம்பப்படுகின்றது என்ற அற்புதமான செய்திகளை எல்லாம் சிறியேன் உங்களோடு பகிர வேண்டும், அவற்றை உரையாட வேண்டும் என்று அந்த நீண்ட நாள் தவம் அவா நிறைவேற பெருமான் திருவுளம் பாலித்திருக்கின்றான். அடுத்து வருகின்ற ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வுகளிலே அந்த ஸ்ரீ காந்த புராணம் என்று சொல்லப்படுகின்ற கந்த புராணத்திலே உரைநடையாக ஒவ்வொரு பாடலும் பொருளுமாக நாங்கள் பார்க்கிறது என்றால் மிக உங்களுக்கு விளங்கிக் கொள்பவர்களுக்கும் மிக சிரமமாக இருக்கும். ஆனால் உரைநடையாக கதை அம்சத்தோடு அதிலே அந்த புராணத்திலே கூறப்படுகின்ற முருகப்பெருமானுடைய அந்த திருப்பெரு திவ்ய தரிசனத்தையும் அந்த கதையினையும் திவ்ய கதையினையும் நாங்கள் சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது இந்த கந்த புராண உற்பத்திக்கு முன்னமே சம்பவ காண்டத்திலே இருந்து ஆரம்பித்து உபதேச காண்டம் வரையிலையும் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்ற என்பவற்றை எல்லாம் பகுதி பகுதியாக மிக ஆழமாக சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். எம்பெருமான் முருகனுடைய திருவருளினாலே அவனுடைய பெருங்கருணையினாலே அந்த கதையினை சிறியேன் உங்களுக்கு எடுத்து கூறுவதற்கு எம்பெருமான் என்னுள்ளே நின்று எல்லாவற்றையும் உணர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்து அந்த கந்தபுராண செய்திகளை எல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்தபுராண கலாச்சாரம் என்று எல்லோரும் மார்தட்டி சொல்லுகின்றோம். அப்படி இந்த புராணங்களை கட்டி காத்து வளர்த்த புண்ணிய பூமி எங்களுடைய யாழ்ப்பாண மண். புராணம் என்றால் கந்த புராணம். அந்த கந்த புராணத்துக்கே எங்களுடைய சொந்த புராணமாக கொண்டு எங்களுடைய வாழ்வியலையே அமைத்து கொண்டவர்கள் நம் முன்னோர்கள். அவற்றை நாங்கள் கைவிடாமல் பேணி காத்து அதிலே கூறப்பட்ட விடயங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நிறைவாக எடுத்து சொல்லி அவர்களையும் அந்த வழியிலே வாழ்வாங்கு வாழச் செய்ய எல்லாம் நல்ல அறுமுகப் பெருமான் நல்லருள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்தித்து மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள்
மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இப்படியாக அமைந்த அந்த கந்தபுராணத்தினுடைய அருமை சிறப்பு பொருந்திய முருகப்பெருமானுடைய திவ்ய சரிதத்தை நாங்கள் சிந்தித்து மகிழலாம் என்ற அற்புதமான செய்தியை இன்றைய தினம் உங்களுக்கு நல்லைக்கந்த பெருமானுடைய மகோற்சவ தினத்திலே மிக்க மகிழ்வோடு பகிர்ந்து அடுத்த ஒரு நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்தித்து கந்தப்பெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் சிந்திப்போம் என்று கூறி பணிகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலிவணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிற்றம்பலம்.